வணக்கம் நண்பர்களே, என் பெயர் கார்த்திக். இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகும் சம்பவம் மிகவும் உணர்வுபூர்வமானது. இதுபோன்ற சுவாரஸ்யமான அனுபவங்களை தெரிந்து கொள்ள எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு மிகவும் நெருக்கமான நண்பன் பாலா. நாங்கள் இருவரும் சிறுவயது முதலே ஒன்றாக வளர்ந்தவர்கள். பாலாவின் அம்மா பெயர் லதா. அவர் மிகவும் அழகான தோற்றம் கொண்டவர். தன் வயதை விட 10 வயது குறைவாக தெரியும் அளவுக்கு தன்னை பராமரித்து வந்தார். அவரின் அந்த அழகும் புத்துணர்ச்சியும் என்னை எப்போதும் கவரும். ஆனால் நண்பனின் அம்மா என்பதால் நான் என் உணர்வுகளை ஒருபோதும் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. பல வருடங்கள் இப்படியே கழிந்தன. ஒரு நாள் மாலை நேரம் திடீரென்று லதா அத்தையிடமிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. கார்த்திக், எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றார் அவர் பதட்டத்துடன். நான் குளியலறையில் தவறி விழுந்து விட்டேன். காலுக்கு பலத்த அடிபட்டிருக்கிறது. பாலாவின் அப்பா வெளியூர் சென்று விட்டார். பாலாவும் ஹாஸ்டலில் இருக்கிறான். என்னால் சிறிதும் நகர முடியவில்லை. நீ உடனே வந்து ஒரு வலி நிவாரண மருந்து வாங்கிக் கொண்டு வா என்றார். நான் உடனே கிளம்பி மருந்தகத்தில் மருந்து வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு விரைந்தேன். நான் போய் சேரும்போது லதா அத்தைதான் கதவை திறந்து வைத்திருந்தார். அவர் ஒரு காலை மேலே தூக்கியபடி சோபாவில் அமர்ந்திருந்தார். அத்தை, நீங்கள் ஏதாவது சாப்பிட்டுவிட்டு மருந்தை போட வேண்டும் என்றேன். அவர் சோர்வாக, என்னால் அசைவதற்கே அரை மணி நேரம் ஆனது. இங்கிருந்து நகர முடியவில்லை. நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் என்று கலக்கத்துடன் கேட்டார். அத்தை, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் இருக்கிறேன் என்றேன். இதை கேட்டதும் அத்தைக்கு சற்று ஆறுதல் கிடைத்தது. பிறகு அவர் குளியலறை செல்ல வேண்டும் என்றார். நான் அவருக்கு உதவ முன்வந்தேன். அவரின் காலை கீழே இறக்கி கையை பிடித்து மெதுவாக எழுப்பினேன். அவர் என் தோள் மீது கை வைத்தபோது அவருடைய உடல் என் மீது பட்டது. என் மனதில் லேசான கலக்கம் ஏற்பட்டது. ஆனால் நான் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. கஷ்டப்பட்டு அவரை பாத்ரூம் அருகே அழைத்துச் சென்றேன். பிறகு கதவை லேசாக அடைத்துவிட்டு வெளியே காத்திருந்தேன். சற்று நேரத்தில் அத்தை என்னை உள்ளே அழைத்தார். அவர் எழுந்திருக்கமா? நான் அவரின் காலில் வலியுள்ள இடத்தில் ஸ்ப்ரே அடித்தேன். பிறகு லேசாக மசாஜ் செய்ய சொன்னார். நான் மிகவும் கவனமாக அவர் சொன்ன இடங்களில் மசாஜ் செய்தேன். அப்போது அவர், என் முதுகிலும் வலி இருக்கிறது. அங்கும் ஸ்ப்ரே அடித்து மசாஜ் செய்ய முடியுமா என்று கேட்டார். நான் மேலும் தயக்கத்துடன் சரி என்றேன். அவரை மெதுவாக படுக்க வைத்து முதுகில் ஸ்ப்ரே அடித்தேன். ஆனால் துணியின் காரணமாக சரியாக மசாஜ் செய்ய முடியவில்லை. அத்தை அதை புரிந்து கொண்டு, நீ தாராளமாக செய்யலாம், வெட்கப்பட வேண்டாம் என்றார். நான் மிகவும் கவனமாகவும் மரியாதையாகவும் அவருக்கு மசாஜ் செய்து கொடுத்தேன். அந்த நேரத்தில் எனக்கு பலவிதமான எண்ணங்கள் ஓடினாலும் நான் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டேன். பிறகு நாங்கள் இரவு உணவு சாப்பிட்டோம். அப்போது அத்தை என்னிடம், கார்த்திக், இன்னும் சில நாட்களுக்கு எனக்கு உன் உதவி தேவைப்படும். தயவு செய்து என் துணிகளை மாட்டிவிட முடியுமா என்று கேட்டார். நான் அவருக்கு உதவி செய்தேன். அவர் மிகவும் சந்தோஷப்பட்டு, நன்றி மகனே என்று சொன்னார். ஆனால் 10 நாட்கள் கழித்து நான் மீண்டும் அவர்கள் வீட்டிற்கு சென்றபோது கதவு பூட்டப்பட்டிருந்தது. பின் ஜன்னல் வழியாக பார்த்தபோது நான் கண்ட காட்சி என்னை அதிர்ச்சியடையச் செய்தது. அத்தையுடன் இருந்தவர் என் நண்பன் பாலா. அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். நான் உடனே அங்கிருந்து சென்று விட்டேன். சில நாட்கள் கழித்து நான் மீண்டும் சென்றபோது அத்தை தன் மகனிடம் சத்தியம் செய்து கொண்டிருந்தார். இனி நான் தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இதை பார்த்ததும் எனக்கு எல்லாம் புரிந்தது. நான் என் நண்பனை விட்டு பிரிந்து வெளியூர் சென்று விட்டேன். இப்போது நான் திருமணமாகி என்னுடைய மனைவியுடன் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். வாழ்க்கையில் எத்தனையோ தவறுகள் நடந்துவிடுகின்றன. ஆனால் ஒவ்வொரு தவறும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது.
இந்த சம்பவம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.